ஹல்லேலூயா. கர்த்தர் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த உயிர்த்தெழுந்த நாளிலே, இந்த பண்டிகை ஆசாரிப்பு நாளிலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி வரவிருக்கிறேன். கர்த்தர் நம்மை சந்தித்துக் கொள்ளும்படியாக தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, இந்த நாளிலே தேவனை அறிகிற அறிவு என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நம்ம ஆராய்ந்து பார்ப்போமானால், ஒரே ஒரு காரியம்தாங்க பெருசாக இந்த வேதத்தை எல்லாம் பிரித்து அது மேய்ஞ்சி அப்புறம் அது இதுன்னு எடுக்கிற அதெல்லாம் இல்லை. நல்லது தான், அது வேதத்துக்குரிய அறிவு பெருகி போகும், ஆனால் அன்பு தணிஞ்சு போகும் கடைசி காலத்தில். உண்மையாகவே என் அன்பு தேவ பிள்ளையே, எரேமியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 16வது வசனம். அவன் சிறுமையும் எளிமையுமானவனுடைய நியாயத்தை விசாரித்தான், அப்பொழுது சுகமாய் வாழ்ந்தான். அப்படி செய்வதல்லவோ என்னை அறிகிற அறிவு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எது கர்த்தரை அறிகிற அறிவு? ஏழை எளியவர்களை விசாரித்து அவர்களுக்கு நல்லது செய்து அவர்களை போஷித்து அவர்களை உடுத்தி அவர்களை சீர்படுத்தி அவர்களை அழகுபடுத்தி பார்க்கறது தான் தேவனை அறிகிற அறிவு. அல்லேலூயா. வேறு எதுவுமே இல்லை வேதத்தில், வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம நினைக்கிறோம், நான் 10 முறை வாசித்துட்டேன், 10 முறை உபவாசம் பண்ணிட்டேன், நான் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன், ஒன்றும் வேலைக்கு ஆகாது. அது பெருமைக்கென்று நீ செய்கிறது. கர்த்தரை அறிகிற அறிவு எது? அவர் எளிமையும் சிறுமையுமானவனை புழுதியிலிருந்தும் குப்பையிலிருந்தும் தூக்கி எடுக்கிறார். அப்படிப்பட்டவர்களை விசாரித்து, அப்போஸ்தல காலத்தில் பாருங்கள், விதவைகளை சரியாக விசாரிக்கலன்னு சொல்லி 7 பேரை கர்த்தர் உருவாக்கினார். ஏன்? அந்த அறிவு இல்லை. அதனால தான் கர்த்தர் உருவாக்கினார், நற்சாட்சி பெற்று ஞானமுடைய எல்லா பிள்ளைகளையும். அல்லேலூயா. பிரியமான என் அன்பு தேவ பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் இந்த இயேசு கிறிஸ்துனுடைய அறிவு உனக்கு வேணும்னா, அந்த அறிவு வந்துட்டாலே இந்த உலகத்தில் நீ ஜெயிச்சிருவ. அப்போ அந்த அறிவு உனக்கு வேணும்னா, எளிமையும் சிறுமையானவனை பார்த்து விசாரித்து ஏழையை உபசரித்து, என் அன்பு தேவ பிள்ளை, இந்த ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அறிவை நம்ம வளர்த்து கொள்ளும் போது கர்த்தர் நம்ம நிச்சயம் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த அறிவு தாங்க நம்ம உயர்த்தும். இந்த அறிவு தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை கொண்டு வரும். நிச்சயம் அதை கர்த்தர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாமும் அப்படி நடந்து கொள்வோம். சிறுமை எளிமை கொஞ்சம் கண்ணோக்கி என்ன பண்ணுவோம், பார்ப்போம். கர்த்தர் நம்மை கண்ணோக்கி பார்ப்போம். செபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அல்ல ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிற நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இந்த நாள் முதல் சிறுமை எளிமையான ஏழையான ஆண்டவரை திக்கற்றவர்களான விதவைகளான ஆண்டவரே பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவரை தேடி போய் ஆண்டவரே விசாரித்து உபசரிக்க கர்த்தர் கிருபை செய்வி. இதுவே உமக்கு ஆண்டவரே பிரியம், இதுவே உம்மை அறிகிற அறிவு என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் கிரியை செய்வீராக, அப்படியே எங்களை நடத்துவீராக. இயேசு சுவாமி இந்த நாளில் பிறந்தநாள் திருமணம் கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளையும் ஆண்டவரே பிதா குமார பரிசுத்த நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிற. விசேஷமாக ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். மகள் ஆண்டவரே ஷாரோன் பர்னபாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிற இந்த நாளிலே, பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற மகளை கர்த்தர் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஒரு வருஷத்தை கூட்டி கொடுத்ததற்காக நன்றி செலுத்த ஜெபிக்கிறேன். குடும்ப வாழ்க்கையில் ஊழியத்தின் பாதையிலும் கர்த்தருடைய ஆவியான ஒரு மகளை எடுத்து வல்லமையை பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இயேசுவின் ரத்தம் செய்ய ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். பெரிய காரியத்தை செய்ய இயேசுவின் நாமத்தில் இந்த மாதம் முழுவதும் ஒவ்வொருடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக, குறைகளை நிறைவாக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.